அடுத்து வரக்கூடிய காலங்களில் கள்ளக்காதலர்களுக்கு அப்படின்னு தனி பாதுகாப்பு, கள்ளக்காதலர்களுக்குன்னு தனி பாதுகாப்பு படை, கள்ளக்காதலர்களுக்குன்னு தனி பூங்கா, கள்ளக்காதலர்களுக்கு அப்படின்னு தனி தங்கும் விடுதி, கள்ளக்காதலர்களுக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு தனியாக ரெஸ்டாரண்ட்டு, இது மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா கள்ளக்காதலில் ஈடுபட்ட ஒருத்தன் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அதை தட்டி கேட்ட கணவன் இப்போ கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். நேற்று பட்டுக்கோட்டையில் ஒரு கொடூர சம்பவம் அப்படிங்கிறது நடைபெற்றது. தன்னுடைய கணவன் கண் முன்னாடியே மனைவி அறகுறை ட்ரெஸ்ஸோட ஒரு கள்ளக்காதலனோடு இருக்கிற மாதிரியான வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவுச்சு. இதனை அடுத்து அந்த அசிங்கம் தாங்க முடியாமல் அவமானத்தில் கூனி குறுகி மனநிலையில் பாதிப்பு ஏற்பட்டு அந்த கணவன் கத்தி எடுத்து அந்த மனைவியை கிழிச்சிடுறார். அதுக்கப்புறம் இரத்தக்கரையோட வீடியோ போட்டு என் மனைவியை குத்தி கிழிச்சிட்டேன், என் பிள்ளையும் நானும் தற்கொலை பண்ணிட்டு சாக போகிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தது. இது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணிச்சு, அந்த குழந்தையை காப்பாற்றுங்க அப்படின்னு அவர் போட்டிருந்த இன்ஸ்டாகிராம் வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மக்கள் கதறி இருந்தாங்க. இந்த நிலையில் தான் காவல்துறை அந்த குழந்தையை கைப்பற்றி குழந்தைகள் நல காப்பகத்தில் அந்த பையனை விட்டுட்டாங்க. இப்போ அந்த நபருடைய மனைவி தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நிலையில் தான் பாதிக்கப்பட்ட விக்டிமாக இருக்கக்கூடிய இந்த கள்ளக்காதலில் பாதிக்கப்பட்ட நபர் விக்டிம்னு யாருன்னு கேட்டிங்கன்னா அது கணவர் தான். என்ன ஆத்திரத்தில் கத்தி எடுத்து குத்திட்டான் மனுஷன், அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கக்கூடாது. பொண்டாட்டி நமக்கு துரோகம் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த பொண்டாட்டியை பிரிஞ்சு டிவோர்ஸை வாங்கிட்டு அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துட்டு போயிருக்கணும். அவனுக்கான உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு அவன் மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை கழிச்சிட்டு போயிருக்கணும். மாறாக சிறையில் அவனுடைய வாழ்க்கையை கழிக்க போகிற ஒரு கேவலமான ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகிருக்கு. இந்த குடும்பம் அழிஞ்சு நாசமாக போனதுக்கு முக்கிய காரணமாக இருக்க திருச்சியை சேர்ந்த இந்த ஜோஷ்வா அப்படிங்கிற பொறுக்கி ஆட்டிக்கிட்டு போயிட்டான். அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணான், சட்டத்தாலேயே அவனை தண்டிக்க முடியாது. கேட்டால் அந்த பொண்ணு விருப்பப்பட்டுச்சு, மன்மதன் படத்தில் வர மாதிரி அவள் கூப்பிட்டனால தான் போனேன், இல்லாட்டி நான் போயிருக்க மாட்டேன், அவள் கூப்பிட்டனால தான் போனேன், இல்லாட்டி நான் போயிருக்க மாட்டேன். ஒருவேளை நீ கூப்பிட்டா போவ, ஒன்று ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு, ஏதாவது ஒன்று எடுத்து ஆட்டுன்ற மாதிரி அவன் ஆட்டிக்கிட்டு போயிட்டான். இப்போ அந்த குடும்பத்தில் 3 பேர், ஒருத்தர் ஜெயிலில், ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில், அந்த பச்சிளம் குழந்தை அந்த சின்ன பையன் இப்போ குழந்தைகள் நல காப்பகத்தில். தமிழ்நாட்டில் பொதுவாக பாலியல் குற்றங்கள் நடப்பதுண்டு. கொலைகள், கஞ்சா விற்கிறது, இந்த மெத்து, இந்த போதை பழக்கம் அதிகரித்து வருது. இதெல்லாம் நம்ம நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் கடந்த சில நாட்களாக இந்த கள்ளக்காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாலையும் ஒரு பச்சை குழந்தைங்க, கை குழந்தை என்ன பண்ணியிருக்கு, ஒரு பொண்ணு ஒருத்தனோட அஃபேரில் இருந்திருக்கு. அவனும் இந்த பொண்ணும் லிவிங் டுகெதரில் இருந்திருக்கிறாங்க. கணவனை மிரிஞ்சு அந்த பொண்ணு இருக்குது. அதாவது அந்த குழந்தையோட அப்பனாக இருந்திருந்தால் அப்படி ஒரு கொடூரத்தை எவனும் செஞ்சுருக்க மாட்டான். ஆனால் இந்த பொண்ணோடு பழகக்கூடிய கள்ளக்காதலன் அந்த கள்ளக்காதலுக்கு அந்த குழந்தை இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைய பல மாதங்களாக துன்புறுத்தி வந்திருக்கான். கையை உடைச்சி அந்த கையை மாவு கட்டு போட்டு, பச்சை குழந்தடா 2 கையும் மாவு கட்டு போட்டு அந்த ஃபோட்டோவை கண்ணு வச்சு பார்க்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த குழந்தை உயிரோடு இருக்கிறது நம்ம கள்ளக்காதலுக்கு உறவுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கொன்றுறான். இந்த கள்ளக்காதல்னால பச்சிளம் குழந்தைகள் எதனால் பாதிக்கப்படணும் அப்படின்னு நான் கேட்குறேன். புருஷனை விட்டுட்டு போய் இன்னொருத்தனோட அந்த பொண்ணு குழந்தையோடு இருந்தது எந்த அளவுக்கு முட்டாள்தனம் அப்படிங்கிறத நீங்கள் எண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் இது நடக்கலாம். ஒரு ஆணோ பெண்ணோ கள்ள தொடர்பில் ஈடுபட்டு உங்கள் கணவன் மனைவிக்கு தெரிய பிரிஞ்சு ஒரு பெண் இன்னொரு ஆணோடு போய் இருக்கும்போது உங்களுடைய குழந்தைகளை தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிடாதீங்க. இதில் கேரளாவில் அந்த 2 கையும் மாவு கட்டு போட்டு அந்த குழந்தைய கொடூரமாக கொன்னது ஒரு ஆம்பளை, இந்த கள்ளக்காதலன். ஒருவேளை பெண் குழந்தையா இருந்திருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான்றதை யோசிச்சு பாருங்க. அந்த பெண் குழந்தை வளருது. இப்போது ஒரு பெண் இருக்காங்க, கணவனை பிரிஞ்சிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தையோடு லிவிங் டுகெதரில் கள்ளக்காதலனோடு அந்த பொண்ணு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு வரா. அவன் அந்த பெண் அந்த குழந்தைய தன்னுடைய மகனா பார்ப்பானா? கண்டிப்பாக பார்க்க மாட்டான். ஏன் அப்படின்னா அவன் அடிமையானது அந்த பெண்ணுடைய உடலுக்கு, அந்த பெண்ணோடு உல்லாசமாக இருப்பதற்கு.
அந்த குழந்தை ஒன்று ஆம்பளை குழந்தையா இருக்குது அப்படின்னா அது இடைஞ்சலாக இருக்குன்னா கையை உடைப்பான், கொலை பண்ணுவான். ஒருவேளை அது பெண் குழந்தையா இருக்குது, அதுவும் ஒரு 10 வயது சிறுமியாக இருக்குது அப்படின்னா அந்த பெண் குழந்தைகிட்ட அந்த கள்ளக்காதலன் அயோக்கிய பைய பாலியல் சீண்டலில் ஈடுபட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கோவையில் 10 வயது சிறுமியை சாக்லேட் கொடுத்து கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்த வீட்டுக்காரன் நம்பி பழக விட்டுருக்காங்க. அந்த பொண்ணும் மாமா அப்படின்னு சொல்லி பழகி இருந்திருக்கு. அந்த நாய் சாக்லேட்டை கொடுத்து கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி ஒரு 10 வயதான சிறுமியை கொலை பண்றான் அப்படின்னா எந்த அளவுக்கு கேவலமான மனநல கொண்டவங்களா இவங்க மாறிட்டு வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த தகாத உறவு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய குற்றம் நடப்பதற்கு ஒரு உந்துதலாக இருக்கும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களும் இந்த எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேருக்கு ஆதரவாக போனதுனால இந்த கள்ளக்காதல் ஜோடிகள் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக விஜய் அவர்கள்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் அதை நார்மலைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. தளபதியே வந்து த்ரிஷாவோட போகிறாரு, சாவு வீட்டுக்கு போகிறாரு, கல்யாணத்துக்கு ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு போட்டு போகிறாங்க, தளபதி விழுதுகளாக இருக்கக்கூடிய நாங்கள் அதை பண்ணக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் இதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாட்டினுடைய முதலமைச்சரே அப்படி பண்ணும்போது நாங்கள் பண்ணால் என்னடா தப்பு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். இதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அம்மா அப்பா கூட சந்தோஷமாக வாழ வேண்டிய ஒரு வயசில் ஒரு சின்ன பையன் ஒரு குழந்தைகள் நல காப்பகத்தில் இருக்கான், அப்பா வந்து ஜெயிலில் இருக்காரு, அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும், அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும்? வளர்ந்து வரும்போது அம்மாவை வந்து எதுக்கு அப்பா கத்தியால் குத்துனாரு அப்படிங்கிற விஷயத்தை அவன் கேள்விப்பட்டா அவனுடைய நெஞ்சு சுக்கு சுக்கா உடஞ்சு போயிடும் இல்லையா? தன்னுடைய அம்மா தன்னுடைய அப்பாவை ஏமாற்றிக்கிட்டு இன்னொரு ஆண்மகனோடு கள்ள தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த குழந்தைக்கு தெரிய வருதுன்னா அவன் வளரும் போதே என்ன மாதிரியான டிப்ரெஷன்லையும் ஸ்ட்ரெஸ்லையும் என்ன மாதிரியான ஒரு மன அழுத்தத்திலையும் அந்த குழந்தை வளரும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இப்படியெல்லாம் கள்ள தொடர்பில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கை நாசமாக போகிறது மட்டும் இல்லாமல் தங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையையும் இவனுங்க ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைச்சிட்றானுங்க. இந்த சம்பவங்கள் மூலமாக நம்ம மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். உங்களுடைய மனைவியோ கணவனோ கள்ள தொடர்பில் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேரில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ விருப்பம் இருந்தால் வாழுங்க. இல்லை என் பொண்டாட்டியே சொல்லி நான் திருத்தி இதுக்கப்புறம் அந்த தப்பை அவளை பண்ண விடாமல் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா பேசி பாருங்கள். இல்லை 2 பேருக்கும் நடுவில் ஒத்து வரல அப்படின்னா மியூச்சுவலாக பிரிஞ்சிருங்க. அப்படி மியூச்சுவலாக பிரியும் போது கூட உங்களோட குழந்தை இருக்குது அப்படின்னா தனக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு நபர் குழந்தைய வந்து தங்களுடைய குழந்தையா நடத்துவாங்களா அப்படிங்கிறத யோசித்து அடுத்து ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு என்ன முயற்சியோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு வன்முறையில் ஈடுபடுறது, ஒருத்தர் தாக்கி கொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு ராஜா அவர்களுக்கு என்ன நேர்ந்ததோ, அவர் வந்து சிறையில் இருக்கார், போலீஸ் அவரை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அவருக்கு பெயில் கிடைக்குமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் வெளியில் வந்தால் மீண்டும் அந்த பெண்ணுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு பெயிலை கேன்சல் பண்ணுறாங்களா, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கணவனை தூக்கி சிறையில் அடைச்சிட்டிங்க, குழந்தைய கொண்டு போய் குழந்தைகள் நல காப்பகத்தில் விட்டீங்க. அடுத்து இந்த பெண் வந்து சரியாகி வந்து அவங்களோட கள்ள தொடர்பை கண்டினியூ பண்ணுவாங்களா? என்ன மாதிரி ஒரு சிஸ்டம், என்ன மாதிரி ஒரு சட்டம்? எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேருக்கு ஒரு சட்டம் துணை போகுது அப்படின்னா இந்த நாடு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. சரி, மக்களாகிய நீங்கள் இந்த கள்ள தொடர்புனால ஒரு குடும்பமே அழிஞ்சு போனதை பற்றி, அந்த குடும்பம் அழிவதற்கு காரணமாக இருந்த நபர் சுதந்திரமாக சுற்றி உலா வந்து கொண்டிருக்க அதில் விக்டிமாக இருக்கக்கூடிய நபரே சிறைக்கு போய் கம்பி என்றதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.